வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பற்றி இந்த சேனலில் டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் உத்தரகண்ட் மாநிலம் ருத்ரப்பிரயாக் மாவட்டம் ஸ்ரீநகருக்கு அருகில் உள்ள தாரி தேவி திருக்கோவில். இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? பல்வேறு புனித மற்றும் பழமையான தலங்களின் பூமி என்று அழைக்கப்படும் உத்தரகண்ட் பல்வேறு தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஏராளமான பழங்கால கோவில்களை கொண்டதாக அறியப்படுகிறது. இந்த பழமையான ஆனால் அழகான கோவில் உத்தரகண்ட் மாநிலத்தின் ருத்ரப்பிரயாக் மாவட்டத்தில் ஸ்ரீநகருக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ளது. இந்த கோவில் புனித நதியான அலக்கநந்தா நதிக்கரையில் அழகாக அமைந்துள்ளது. அலக்கநந்தா நதிக்கரையில் நடுவே அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு ஒருமுறை சென்றால் ஒருவர் விரும்பும் அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பப்படுவதால் உள்ளூர் வாசிகளிடையே இந்த கோவில் மிகவும் பிரபலமானது. உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள சார்தம் தலங்கள் கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் அனைத்திற்கும் தாரி தேவி பாதுகாவலராக செயல்படுவதாக நம்பப்படுகிறது. தாரி தேவி கோவில் ஆண்டு முழுவதும் பக்தர்களின் கூட்டத்தை காண்கிறது. இந்த கோவிலை பற்றி மற்றொரு சுவாரஸ்ய விஷயம் என்னவென்றால், சார்தம் யாத்திரையை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் தலைமை தெய்வத்தின் சிலை சில ரகசியங்களை வைத்திருக்கிறது. பிரபலமான இந்து புராணங்களின்படி காளி தேவியின் மேல் பகுதி இந்த இடத்தில் வழிபடப்படுகிறது. அதே நேரத்தில் அவரது கீழ்ப்பகுதி காளிமத்தில் வழிபடப்படுகிறது. அங்கு அவள் காளி தேவியாக மதிக்கப்படுகிறாள். ஒரு பெண்ணின் வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களை ஒரு பெண் சிறு குழந்தையில் இருந்து இறுதியாக ஒரு வயதான பெண்ணாகவும் நேரில் கண்டதாக உள்ளூர் வாசிகளிடையே ஒரு நம்பிக்கை உள்ளது. சிலையை கூரையின் கீழ் வைக்கக்கூடாது என்ற கூற்றை புராணங்கள் ஆதரிக்கின்றன. அதனால்தான் கோவிலில் உள்ள சிலை திறந்த வெளியில் வைக்கப்படுகிறது. அதேபோல் முக்கியமான சம்பவம் என்னவென்றால், தாரி தேவி கோவில் ஸ்ரீநகர் நீர்வழி திட்டம் காரணமாக கோவிலின் சிலை எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த பகுதியில் பேரழிவு தரும் மேக வெடிப்பு ஏற்பட்டதாகவும் புராண கதை கூறுகிறது. சிலை அதன் அசல் தெய்வீக இடத்தில் இருந்து, அதாவது மூலஸ்தானம் மாற்றப்பட்டதால் இது நிகழ்ந்ததாக பக்தர்கள் நம்பினர். அதன் பின்னர் அந்த நீர்வழி திட்டம் இடிந்து விழுந்துள்ளது. இது போன்ற சம்பவம் நடந்தது இதுவே முதல் முறை அல்ல. 1882 ஆண்டில் ஒரு உள்ளூர் மன்னர் இதே போன்ற முயற்சியை மேற்கொண்ட போது அந்த பகுதியும் ஆபத்தான நிலச்சரிவை சந்தித்தது. ஒரு பெரிய வெள்ளத்தில் கோவில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் காளி தேவியின் சிலை பாறைகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டதாகவும் நம்பப்படுகிறது. அருகிலுள்ள கிராமமான தாரோவை சேர்ந்த கிராமவாசிகள் தேவியின் வேதனையான அழுகையை கேட்டு இந்த இடத்தில் அவரது சிலையை வைத்தனர். இப்படித்தான் இந்த கோவில் நிறுவப்பட்டது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.